வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், தமிழர் தலைவர், ஆசிரியர் வீரமணி அவர்களோடு பேசவிருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நடைபெற்ற எல்லா சட்டப்பேரவை, நாடாளுமன்ற, உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாத்தையும் பார்த்தவர் நீங்க. எல்லா நடிகர்களுடைய அரசியல் என்ட்ரியையும் பார்த்தவர் நீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் களத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 17வது தேர்தல் சட்டமன்றத்தில் சொன்னாலும் முதல் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் நடந்தது. அதாவது இந்த கணக்குக்கு இல்லாதது அது அரசியல் நிர்ணய சபையாக பிறகு அந்த பாராளுமன்றம் தான் பிறகு அப்படியே மாறிட்டு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஆமாம், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி உருவாவதற்கான தேர்தல். ஓகே, அது அந்த தேர்தல் முதல்ல நடந்துருச்சு. அதையே அந்த தேர்தல் முடிவையே வைத்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை மாற்றிட்டாங்க. ஆகவே அது அந்த பிரச்சனைக்காக தனியாக அமைக்கப்பட்டது அல்ல அந்த முடிவு. அது இந்த கணக்கில் வராது. அப்போல்லாம் மஞ்சள் பெட்டி, பச்சை பெட்டி என்பது மாதிரி தான் இருக்கும் போகாமல். அது தனித்தனி பெட்டிகள் போகாமல் மங்களகரமான மஞ்சள் பெட்டிக்கு ஓட்டு போடுங்கள், பசுமை நிறைந்த பச்சை போட்டுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொல்லி மஞ்சள் காங்கிரஸ், பச்சை முஸ்லீம் லீக் ஜஸ்டிஸ் கட்சி, ஓகே, அல்லது சுயேட்சைகள் அந்த மாதிரி வரும். முஸ்லீம் லீக் பின்னால் தான் போகாமல். ஆகவே தான் அந்த மாதிரி வரும். அதில் எங்கள் ஊரில் கடலூரில் எஸ்.எஸ். ராமசாமி படையாச்சியார்னு இருந்தார். அவர் சேர்மனாகவும் நகராட்சி தலைவராகவும் இருந்தார். பொதுவாக இருக்கக்கூடியது. அப்போது அவர் தனியே உழைப்பாளர் கட்சி ஆரம்பிக்கலை. அவர் சுயேட்சையாக நின்று நகராட்சி தலைவராகவும் உள்ளூரில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய நிலையில் வந்தார்கள். அவருக்கு நாங்களெல்லாம் பணியாற்றணும் போராமை. ஆகவே அந்த தேர்தல் கூட எங்களுக்கு நினைவில் இருக்குது போராமை. ஆகவே அது அந்த தேர்தலுக்கு கணக்கு போட்டால் ஒன்று 17ங்கிறது 18 கணக்கு அப்படி வந்தது. ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள். இதில் இன்னும் சில தேர்தல்களில் தந்தை பெரியாருடைய பிரச்சாரம் நடக்கும்போது 62, 67, 57 இந்த மாதிரி பல தேர்தல்களில் ஐயா அவர்கள் பேசுவதற்கு முன்னால் என்னை அழைத்து அவர்கள் முன்னால் நான் பேசிக்கொண்டு போகிறோம். அந்த கூட்டங்கள் தொடர்ச்சியாக இருக்கும். ஆகவே ஐயா வர்ற வரையில் அங்கே பேசி அவர் உடனே தந்தை பெரியார் இடத்துல அந்த சேர்கிற வரையில் நான் பேசிக்கொண்டு இருப்பேன். அடுத்த ஊருக்கு அவர் இந்த ஊர் முடித்த உடனே அடுத்த ஊர் போவார். அப்போல்லாம் அந்த 10 மணி கட்டுப்பாடு கிடையாது. பொழுது விடிய நாங்கள்லாம் ஐயாவும் உள்பட அப்போது எப்போ சாப்பிட்ருப்போம்னா இரவு உணவு 4 மணிக்கு சாப்பிட்ருப்போம். பொழுது விடிய 4 மணிக்கு மேலே தான் தூங்க போயிருப்போம். அவரும் அதே நேரம் முழிச்சிருப்பார். ஆமாம், அது பணி செய்கிறதுக்காக அதை பற்றி இல்லை. எல்லாருமே அது ஒவ்வொரு ஊருக்குன்னு சொல்லக்கூடிய அளவில் பெரிய அளவிற்கு. சில ஊரில் ஒரு வேடிக்கையான அனுபவம் எனக்கு என்னென்னா, மொரப்பூர் பக்கத்தில் தர்மபுரி மாவட்டத்தில், அங்கே தர்மபுரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் நான் போய் அடுத்த பணிக்கு சேரக்கூடிய அளவுக்கு வந்த உடனே வேடிக்கையான ஒரு அனுபவம். நல்லம்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே. மிக முக்கியமாக அந்த நல்லம்பள்ளிங்கிற பகுதியில் இருந்துட்டு அடுத்தபடியாக மொரப்பூர் பக்கத்தில் இருக்கிறது ஒரு 3/4 மணி நேரம் பயணங்கள். அந்த 3/4 மணி நேரம் பயணத்துக்குள்ளே வரலாம். ஐயா பேசி முடிச்சுட்டு உடனே இங்கே வருவார். இதை முடித்த உடனே அடுத்த ஊருக்கு எங்கே போகணுமோ அங்கே போய் பேசுவாங்க. தொகுதிகள் ஐயா எல்லா இடங்கள்லையும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஐயா பேசுவார்கள். சூழ்நிலைக்கு தவிர மக்கள் எல்லா நேரமும் காத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அண்ணாவுக்கும் இருப்பார். ஐயா போகும்போது தோராயமாக எவ்வளவு பேர் திரண்டிருப்பாங்க? அவ்வளோ பேர் பொழுதுபடியே கூட இருப்பாங்க. இப்போ அண்ணாவெல்லாம் கூட அது அண்ணா, அதே மாதிரி எம்ஜிஆர், இப்படி எல்லாருக்குமே கூட பார்த்திங்கன்னா பிறகு கூட இரவு கட்டுப்பாடே கிடையாது. அந்த எப்படி வேணாலும் போய் சேருவார்கள். சிதம்பரத்தில் நாங்கள் பேசி முடிச்சுட்டு சுற்று வட்டாரம் தேனார்காடு மாவட்டம், கடலூர், புவனகிரி இந்த மாதிரி சில பகுதிகளெலாம் பேசி முடிச்சுட்டு சிதம்பரத்தில் கடைசி கூட்டம் முடிகிறப்போ 3 மணிக்கு முடித்து 4 மணிக்கு ஐயா தங்கித்தான் நாங்கள் சிற்றுண்டி சாப்பிட்டோம். இடையில் ஏதாவது டீ சாப்பிட்டுக்குவோம் அல்லது பிஸ்கெட்டுகள் அது எதாவது கொடுப்பாங்க. இந்த நல்லம்பள்ளியில் பேசிவிட்டு நீங்கள் போங்க, நான் பின்னால் பேசிட்டு வந்துடுறேன், நீங்கள் போய் அந்த கூட்டத்துக்கு போங்க அப்படின்ட்டார். நான் பேசியிருப்பேன். ஐயா வருவார்னா வரவே இல்லை. ரொம்ப லேட்டு. அவ்வளோ அன்யூஷுவலாக அவ்வளோ பயணங்கள். ஒன்று ஏதாவது காரு கோளாறு ஆயிருந்தாலும் இன்னொரு வண்டியில் கூப்பிட்டு வந்துடுவாங்க. அது இல்லை, என்னன்னு புரியல.
கரெக்டாக 1.5 மணி நேரம் பேசினேன். அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 மணி நேரம் பேசினேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாரும் பேச்சாளர் கிடையாதுங்க. ஜனங்க கலையில் ஜனங்க உட்காந்துருக்காங்க. அப்போ எப்படி சும்மா உட்காந்துருக்க முடியாது. அதனால் கொஞ்ச நேரம் ஒரு இடைவெளி ஒரு 10 சோடா கொடுப்பாங்க. மற்றது குடிச்சிட்டு என்ன பண்ண உடனே திரும்பவும் உட்காந்து அதுக்குள்ளே ஒருத்தர் பாட்டு பாட சொன்னோம். பாட்டு பாடினா ஒரு 10 நிமிஷம். உடனே இல்லை ஐயா வர்றதுக்கு அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது. உடனே கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடையாது. என்ன காரணமோ தெரியலன்னு நான் சொன்னேன். ஜனங்க அப்படியே இருக்காங்க, ஆர்வமாக இருக்காங்க இப்போ எல்லோரும். அதனால் நான் அது சும்மா உட்காந்துருக்க முடியும். ஐயா எப்போ வர்றான்னு தெரியாது. நான் மறுபடியும் பேசுகிறேன்னு முன்கோவலன் பின்கோவலன் மாதிரி 2ஆம் பகுதி பேச ஆரம்பித்தேன். அது ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஐயா அப்புறம் ஐயா வந்தார். ஐயா பார்த்துட்டு நான் பேசிகிட்டு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உட்காந்துட்டு என்னை கேட்டார். நான் அப்போ ஐயா எனக்கு ஐயா எப்போ வருவார்னோடனே ஐயா ஐயா வந்துட்டாங்க, அதனால் நீங்கள் இப்போ பேசுவாங்க கேளுங்க. ஐயா பேசாமல் கேட்டார். இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கிறேன், எவ்வளோ நேரம் ஆச்சு? ஐயா முதல்ல ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் அதை ஏன்பா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அவசரமாக பேசுகிறேன்னு பேசுகிறார். கூட ஒருத்தர் நம்ம நகர தலைவர், ஒரு இஸ்லாமிய நண்பர் அவர் தான். அவர்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, ஜுகுனூன்னு ஒரு மலை மேலே ஒரு பகுதி இருக்காங்க. அந்த இதில் தர்மபுரியில் ஜுகுனூன் அது பேர். அது தொகுதியில் ஒரு பகுதி. அதில் என்ன பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் தான் நின்று ஆதரிக்காங்க போகிறாங்க. காமராஜர் எப்படியும் ஐயா வரணும்னு சொல்லி ஐயாக்கிட்ட வழிச்செலவெல்லாம் முன்னால் அவங்க கொடுத்துட்டு யார் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த உசேனை பீரானுங்கிறவர் தான் அந்த முஸ்லீம் தலைவர், எங்கள் நகர தலைவர் திராவிட கழகத்துக்கு. அவர் ஐயா என்கிட்ட வற்புறுத்தி பணம் கொடுத்துட்டாங்க, பேச சொல்லி விளம்பரப்படுத்திட்டாங்க. அந்த பகுதிக்கு யாருமே போகாத பகுதியாக நீங்கள் போகணுன்னு கெஞ்சி கூத்தாடி சரி ஒன்றும் இல்லையா பக்கம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ஏமாற்றி என்ன பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் மலைப்பகுதி மாதிரி போய் அங்கே போய் 1 மணி நேரம் பேசிட்டு கீழே இறங்கி எல்லாம் வர்றதுக்கு வந்துடுச்சு. அதனால் இவ்வளவு தாமதம். ஓகே. அது வரையில் பார்த்தீங்கன்னா அடி வயிறெல்லாம் எனக்கு வலின்னா அவ்வளோ வலி. காரணம் 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஒரு இடைவெளியோடு பேசியிருக்கோம். அப்படி ரொம்ப சாதாரணமாக எல்லா இடங்களுக்கும் இருக்கும். பிறகும் பல இடங்களில் பிரச்சாரத்துக்கு போகும்போது மறுபடியும் வரோம். 10 மணிங்கிறது வந்ததற்க ஒரு வகையில் நல்லது, கேட்பாளர்களுக்கு நல்லது, பேச்சாளர்களுக்கு நல்லதுங்கிற மாதிரி இந்த 10 மணி கட்டுப்பாடு ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது இப்போ அண்மையில் வந்தது தான், கொஞ்சம் நாளைக்கு முன்னால். அதுக்கு முதல்ல அது கிடையாது. உங்களுக்கு ஒரு 30 வயசு இருந்திருக்குமா இந்த பிரச்சாரம்லாம் நடந்தப்போ? இல்லை எனக்கு 30 வயசு என்ன இருக்குன்னா கூடவே இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டால் இந்த தர்மபுரி இது 57 முதல்ல 52வது தேர்தலில் ஐயா என்ன முறை பண்ணாருன்னா ஒரு கலை நிகழ்ச்சி குரூப் இருந்தது பூராமே. அந்த கலை நிகழ்ச்சி முன்னால் போய் பாட்டு பாடி ஒரு இது பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து ஐயா பேசுவார், அதை வச்சுருந்தார். அது 52ஓட அந்த முதல் எலெக்ஷன்லாம் தீவிரமாக இருந்தது. 52 அந்த 57 அந்த முடிச்சிட்டாங்க. 57 தான் முதல்ல திமுக ஆட்சிக்கு தேர்தல் களத்தில் முடிவு பண்ணி வர்றாங்க. 57க்கு அப்புறம் 62 நான் இயக்கத்திலேயே முக்கிய பொறுப்புகள் வந்தேன். 62 67 இடையில் வர்ற இடைத்தேர்தல், இவைகள் பாராளுமன்ற தேர்தல், இது மாதிரி எது வந்திருந்தாலும் நடுவில் 2-3 வந்துட்டாங்க. அதிலிருந்தே பூராமே தொடர்ச்சியாக பேசக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு. எனக்கு அப்போ வயசு கல்லூரியில் படித்து முடிச்சிட்டேனே. நான் ஒரு 24 23 வயசு இருக்கு. ஓகே. ஆமாம். அப்போ ஐயாவுக்கு கடுமையான உடல்நல பாதிப்பு இருந்ததில்ல, மூத்திரப்பையோடு தானே இருந்தார். அந்த வயதுலையும் அவ்வளோ உடல்நல நலிவுலையும் இந்த பயணங்களை மேற்கொண்டாரா? ஐயா அந்த சங்கடங்கள் இருக்கும். அவர் அதை போட்டு மேடையில் ஏறிட்டாருன்னா, தந்தை பெரியார் மக்களை பார்த்துட்டாருன்னா எதை பற்றியும் அவர் கவலைப்பட மாட்டார். அப்போ இந்த வலி இந்த மாதிரி இந்த அறுவை சிகிச்சையெல்லாம் கிடையாது. 67 இது 90ல் நடந்தது. மிக முக்கியமாக இருந்தது அதை 73 பாருங்கள். 1973 ஐயா மறைவு. ஆமாம். அவருடைய 90வது வயதில் அது 95 வரைக்கும் 94 வரைக்கும் இருந்தார். அது 5 ஆண்டுகளுக்கு முன்னால் வரையில் நல்லா தான் இருந்தார். ஆனால் அவருக்கு எப்போவுமே இந்த
குடல் இறக்கவாதம் உண்டு, மிகப்பெரிய அளவுக்கு ஹிரண்யா பிரச்சனை அதெல்லாம் இருக்கும். அதோட கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து இப்படினாரு. அப்போல்லாம் முதல் தேர்தல் 2வது தேர்தல் கொஞ்சம் நின்று பேசக்கூடிய அளவு கூட இருந்தார். ஓகே. அதுக்கு அடுத்தது தான் உட்கார்ந்துருந்தாங்க. அதனால் ஐயா வந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா 3 மணி நேரம் சாதாரணமாக பேசுகிறவர். அவருடைய கூட்டம்னா 3 மணி நேரம் 90 வயசுல 3 மணி நேரம் பேசுவார். அவருக்கு மேடை தெரிஞ்ச உடனே அப்புறம் வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சே தவிர கடைசி கூட்டம் கூட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசினார். ஓகே. பூராமல் அவர் வந்து மேடைக்கு போயிட்டாக்கா அதுக்கப்புறம் வந்து வலி வந்து இந்த குழாய் பொருத்திக்கிட்டு இதெல்லாம் வந்தது கடைசி ஒரு 4 வருஷம். மீதி ஆண்டுகள் பூரா ஐயா பேச ஆரம்பித்ததில்லை. அவருக்கு ஆரம்பத்திலிருந்து அவருடைய உரை எண்ணிக்கையை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். கூட்டம் குறையுது, நேரம் ஆச்சு, கலைஞ்சிருக்கு அப்படின்னா கூட கவலைப்பட மாட்டார். அந்த எடுத்துக்கிட்ட விஷயத்தை முழுமையாக சொல்லுவார். நின்று கேட்டால் மற்றவங்க சொல்லும்போது கூட விளக்கி சொல்லுவார். பெரிய நகரங்களில் காட்சிக்கு வந்து போகிற கூட்டங்கள் எனக்கு முக்கியம் இல்லை. அதுக்கு பதிலாக வந்து சிறிய கூட்டமாக இருந்தாலும் உட்காந்து கடைசி வரை கேட்குறாங்க. அதில் 10 பேர் என் கொள்கைக்கு மாறினா அது எனக்கு லாபம் அப்படிம்பாரு. புத்தகங்களை அறிமுகப்படுத்தி முதல்ல பேசுகிற பேச்சு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை புதுசாக வெளியிட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு காட்டினாருன்னா இந்த 4 புத்தகம் 5 புத்தகத்தை பற்றி பேச ஆரம்பிப்பார். 4னா இன்றைக்கி வாங்கினீங்கன்னா 3னா என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. முடிக்க டிஸ்கவுண்ட் அதை ஒவ்வொன்றும் சொல்லி வரும்போது அதுக்கு விளக்கமே வந்து அந்த சப்ஜெக்டாக மாறிடும். ஓகே. அதுவே கிட்டத்தட்ட எந்த நோக்கத்துக்கு அந்த கூட்டம் போடப்பட்டதா அந்த சப்ஜெக்ட் ஐயா வர்றதுக்கே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கூட ஆகிடும். இந்த புத்தக விளக்கமே ஒரு தனி உரையாக இருக்கும். இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது, அப்புறம் ராமன் எப்படி, கிருஷ்ணன் எப்படி, கீதை எப்படி, மனிதர்மை எப்படின்னு விளக்க ஆரம்பித்தாருன்னா அப்புறம்தான் தற்கால அரசியலும் மக்கள் கடமையும் அப்படின்னு தற்கால அரசியல் நிலை அப்படின்னு எனக்கு இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா அப்புறம்தான் தலைப்புக்கே வருவார். ஓகே. அதனால் ஐயா வந்து அதை ஒரு நீண்ட சொற்பொழிவு அப்படின்னு கல்கி அதை எழுதும்போது கூட கல்கியில் ஐயா சொற்பொழிவை பற்றி எழுதினார், கல்கி கிருஷ்ணமூர்த்தி. அதே மாதிரி வாராவுடைய இதுவும் எழுதியிருப்பாங்க. என்னன்னா நீண்ட உரையாக இருந்தாலும் மக்கள் வந்து சலிப்படையாத வாக்கியங்கள். காரணம் படித்தவங்க பாமர மக்கள் எல்லாரும் இருக்கக்கூடியது. அவர் சொல்கிற உதாரணங்கள், ஓமைகள் இது அத்தனையும் ரொம்ப நடுவில் சிரிப்பு, கேலி, இது இயல்பாக பேசுவது அப்படிங்கிறது வரும். அதுதான் மிகவும் ரைட். நன்றி.